மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் மீனராசி நேயர்கள் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள், எப்படி இருப்பார்கள், வருகின்ற 2.5 ஆண்டுகளை எவ்வாறு கடக்கப் போகிறார்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன என்பதனை பற்றி மிக தெளிவாக பார்ப்போம். அந்த வகையிலேயே மீனராசி நேயர்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களை கொண்ட இவர்கள் வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டீர்கள். பலருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கும் நீங்கள் அதிகம் ஆசைப்பட மாட்டீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்பும் நீங்கள் எதிலும் அமைதியை விரும்புவீர்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசினாலும் யோசித்து புதுமைகளை எடுத்து கூறுவீர்கள் என்றால் அது மிகையாகாது. இதுவரை உங்கள் ராசியில் லாப வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2023 டிசம்பர் 23 முதல் மார்ச் 2026 7 வரை உங்கள் காலகட்டங்களில் விரய சனியாக, அதாவது 7.5 சனியாக தொடக்கமாக வருகிறார். இந்த 7.5 சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களையே தருவார். இப்போது ராசிக்கு 12 செல்வதால், மறைவதால் தடைபட்டு கொண்டிருந்த பல காரியங்கள் இனி விரைந்து முடிப்பீர்கள். இந்த 7.5 சனி தொடங்குகிறதே என்ற பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். தற்சமயம் விரய வீட்டில் அமரும் சனி நிச்சயம் உங்களுக்கு யோக பலனை தருவார். இதுவரை உங்கள் ராசி மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பனிப்போர் நீங்கும். இருவரும் பரஸ்பரம் மனம் விட்டு பேசுவீர்கள். பிள்ளைகளை கூட பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்பீர்கள். அவர்களின் விருப்பங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். திருமணம், சீமந்தம், காது ஊத்துதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஆன்மீக பயணங்களாக சித்தர்களுடைய ஆலயங்களுக்கும் மகான்களுடைய ஆலயங்களுக்கும் சென்று வருவீர்கள். சனி பகவானுடைய பார்வை பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்து வந்து சேரும். நட்பு வட்டம் விரியும். மறைமுக எதிரிகள் இனங்கண்டறிவர்கள். வழக்கில் திருப்பம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனையை தொடங்குவீர்கள். வாகனம் பழுதாகி சரியாகும். சனி பகவான் உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராடி ஜெயிக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பார்வை கோளாறுகள் வரக்கூடும். சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தை உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவர்களை கவனித்துக் கொள்வது நல்லது. அனாவசியமான செலவுகளை தவிர்த்து வாழ்க்கையில் முன்னேற இது ஒரு காலகட்டம். சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் என்று எடுத்துக்கொண்டமையானால் உங்களின் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் அவ்விட்டம் தற்போது சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியம் உண்டு. தாமதமானாலும் எதிர்பார்த்த பணம் வரும். புதித நிலம் வாங்குதல், வீடு, வண்டி வாங்குவீர்கள். சகோதர சகோதரிகள் தங்களது தவறை உணர்வீர்கள். புது வேலை கிடைக்கும். பணம் வந்தாலும் சேமிப்புகள் கரையும். அதே மாதிரி ஜனவரி 2024 முதல் 2026 மார்ச் வரை ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் மேல் செல்வதால் இக்காலகட்டத்தில் வாகனங்கள் அதிவேகமாக இயக்க வேண்டாம். விலை உயர்ந்த ஆபரணங்களை போட்டுக்கொண்டு வெளியில் சுற்றாதீர்கள். அயல்நாட்டு மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டங்களில் தடைபட்ட திருமணங்கள் கூடி வரும். அதே மாதிரி சீமந்தம், காது ஊத்துதல், வீடு களை கட்டும். கொஞ்சம் வேலை சுமைகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த விலைக்கே பழைய மனைகளை
விற்று புதிய வீடு வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் உகந்ததாக அமையும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலயங்களுக்கு புதுப்பிக்க உதவு செய்வீர்கள், அல்லது ஆலயங்கள் கட்டுவதற்கு ஆலயங்களுடைய திருப்பணிக்கு உங்களால் முடிந்த அளவு காணிக்கை தந்தால் இன்னும் சிறப்பாக இருப்பீர்கள். இல்லத்தரசிகள் விசேஷங்களுக்கு போய் வரக்கூட ஒரு நகை நட்டும் இல்லாமல் அடக்கில் இருந்ததே, இனி இவற்றை எல்லாம் எவ்வாறு மீட்கப் போகிறோம் என்று குடும்பத்தில் சலசலப்புகள் இருந்து வந்த இந்த காலகட்டம் இனிமேல் வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளில் அந்த நகைகள் எல்லாம் மீட்டெடுத்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பாக்கியங்களை சனி பகவான் உங்களுக்கு அருள்வார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தை நிலவரங்களை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றாறு போல முதலீடுகள் செய்வதாக இருந்தால் செய்யலாம். ஏன்னா அவர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கூட்டு தொழில் பங்குதாரருடன் அவ்வப்போது மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுயமாக செய்யுங்க. எந்ததுமே கூட்டு தொழில் தயவு செய்து இந்த மீனராசி நேயர்கள் செய்வதை தவிர்த்தல் நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க, அதிக நேரம் உழைப்பீங்க, குறைவான வருமானம் கிடைக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பகல் நேரமும் உழைப்பாங்க, இரவு நேரமும் சேர்ந்து உழைக்கக்கூடிய அளவில் இருக்கும். அப்படி உழைத்தாலும் கூட அந்த மேல் அதிகாரிகளிடையோ உயர் அதிகாரிடையோ ஒரு நல்ல பேரே வாங்க முடியாது. அந்த கொஞ்சம் கூட அவங்க கருணையும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னா இந்த வருகின்ற 2.5 ஆண்டுகள் நெம்பமும் கவனமுடனும் கையாளுவது சிறப்பு. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், யாருடனும் கூட்டணி வைக்க வேண்டாம், குடும்ப விவகாரங்கள் மற்ற விவகாரங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இவ்வாறெல்லாம் இருக்குமேயானால் இந்த வருகின்ற 2.5 ஆண்டு காலங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் இருந்து நீங்கள் மாறுபட்ட கோணங்களில் சிந்தித்து மேலும் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக சனி பகவான் உங்களை அருள்வார். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள்ல இருந்து, அதாவது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், ஒரு காடுகரை எழுத வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், உங்களிடமிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் வருவதற்கு இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா கடன் கொடுத்துருப்பீங்க, இவ்வளோ நாளாக செட்டில் ஆகாமல் இருக்கும். அந்த கடன் தொகை பாக்கிகள் எல்லாமே இப்போ வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி எல்ஐசி பெரிய பெரிய நிறுவனங்களில் முதலீடு போட்டிருப்பீங்க, அந்த முதலீடுகள் வருவதற்கான காலமும் இப்பொழுது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா அந்த வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாகவே வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேர பயணங்களை தவிர்த்திடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான உரப்பு காரமான அந்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி அதனை சரி செய்து கொள்வது நல்லது. அவங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாய், அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா, இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக பார்த்துக்கிறணும், கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் பணிவிடைகளும் செய்தால் மேலும் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்காக சனி பகவான் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அதே நேரத்தில் பரிகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஆரணி படவேடு தடத்தில் ஏரிக்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் அமைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவானை வணங்கி வர மகம் நட்சத்திரத்து நாளில் வணங்கி வந்தீங்கன்னா குடும்பத்தோடு சென்று அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்கி வருவதனால் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பதற்காக சனி பகவான் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு விதவை பெண்களுக்கு நீங்கள் அதிகமாக உதவணுங்க. அந்த விதவை பெண்களுக்கும் சரி, விதவை பெண்ணுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நீங்கள் ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவது, உணவு பொருட்கள் வாங்கி தருவது, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பணிவிடைகள் செஞ்சீங்கன்னு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு சனி பகவான் உங்கள் மேலே கருணை காட்டுவார். அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றதே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 7.5 சனி ஒரு நல்ல விதத்தில் இவ்வளோ நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு நிலையான தொழில் அமைஞ்சிருக்காது, ஒரு நிலையான வேலை அமைஞ்சிருக்காது, ஒரு நிலையான வீட்டில் இருக்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி காலத்தில் தான் ஒரு பெர்மனண்ட் இடம் கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அவங்களாவே சொந்தமாக ஒரு ஓட்டு சாப்பு கூட அமைச்சு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக இருப்பாங்க.
இது எல்லாமே இந்த 7.5 சனி காலம். வண்டி கூட இருக்காது, ஓட்டி பழகு கூட வண்டி இருக்காது. அடுத்தவங்ககிட்ட கேட்டா எப்பா உனக்கெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்வாங்க. அவங்கெல்லாம் பாருங்களேன், செகண்டில் கூட ஒரு வண்டி ஒரு 15,000 20,000த்துக்கு வண்டி கூட வாங்கி வீட்டில் வச்சு ஓட்டி பழகிடுவாங்க. இது எல்லாமே எப்போ நடக்கணும்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு சனி பகவான் முழு ஆறுதலையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பார் என்றால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் இந்த மீனராசிக்காரருங்க தைரியமாக இருக்கணும். சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதற்காக சனி பகவானையும் ஸ்ரீ ஐயப்பனையும் தினந்தோறும் வழிபாடு செய்யுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போட்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் சகல செல்வங்களையும் குமியும் என்றால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அதே நேரத்தில் நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம சனி பகவானுடைய இந்த 2.5 ஆண்டு காலம் எவ்வாறெல்லாம் கடக்கப் போகின்றோம், என்ன தெய்வங்களை வழிபாடு செய்ய போகிறோம், ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது என்பதெல்லாம் சொன்னோம். இது எல்லாமே பொது பலன்கள் தான். அவரவர் சுய ஜாதகத்தில் வாங்கிட்டு வந்துள்ள சனி பகவானின் வலிமை, நீசம், பகை, சனி பகவானை பார்க்கும் கிரகங்கள், சனி பகவான் அமர்ந்த இடங்கள், சனி பகவானுடைய செயல்பாடுகள், அதையெல்லாம் கணிச்சு தான் அவங்களுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்க்கணும். இது எல்லாமே பொது பலன். அதனால் நீங்கள் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் மகாசக்தி ஜோதிடர். நன்றி. வாழ்க வளமுடன்.